அன்புள்ள மாணவர்களே, இன்று நாங்கள் கிரேட் காண்பது எப்படி என்பதை பார்ப்போம். கிரேட் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸை கூறி அந்த மார்க்ஸ் எடுத்தவர்கள் பாஸ் எனவும் அந்த மார்க்ஸுக்கு குறைவாக எடுத்தவர்கள் ஃபெயில் எனவும் இடுக. அதாவது பாஸ் ஃபெயில் இடுக என்பதுதான் இதனுடைய கட்டளை. இங்கே கவனிப்போம் மாணவர்களே, எவரேஜை மார்க்ஸை அடிப்படையாக கொண்டு பாஸ் ஃபெயில் எவ்வாறு இடுவது என்பதுதான் இந்த பயிற்சியிலே நீங்கள் படிக்கப் போகின்ற ஒரு கற்றல். அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் இதை எவ்வாறு செய்வதாம். இதற்கு நாங்கள் இஃப் கண்டிஷனை பயன்படுத்துவோம். அதாவது இஃப் ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். ஈக்குவல் சைன் இஃப் பிரேக்கெட் ஸ்டார்ட் F2வில் இருப்பது greater = 40 இருந்தால் பாஸ் எனவும், இல்லை என்றால் ஃபெயில் எனவும் இடுக. பிரேக்கெட் க்ளோஸ்ட். நல்லா கவனிங்கள் மாணவர்களே, இங்கே நாங்கள் எவரேஜ் மார்க்ஸை வைத்து பாஸ் ஃபெயில் போட போகின்றோம். F2வில் இருப்பது greater = 40 இருந்தால் பாஸ், இல்லை என்றால் ஃபெயில். உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஒன்றை நாங்கள் கம்ப்யூட்டரில் செய்வதாக இருந்தால் டெக்ஸ்ட்டுக்கு எப்போதும் இன்வெர்ட்டட் கொமா கொடுக்கப்படல் வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்போதும் டெக்ஸ்ட்டை நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது இன்வெர்ட்டட் கொமாக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்பது விதி. ஆகவே நான் இப்போது என்ன பண்ணுகிறேன் பாருங்கள் மாணவர்களே. பாஸ். இப்போது நான் உங்களுக்கு காப்பி பண்ண தெரியும். அதாவது ஃபார்முலாவை காப்பி பண்ண தெரியும். ரைட் சைட்லே பாட்டமிலே ப்ளஸ் மார்க் கொண்டிருக்கும். இதனை நீங்கள் ட்ரக் அண்ட் ட்ராப் செய்தால், ட்ரக் அண்ட் ட்ராப் இழுத்து விட்டீங்கன்றால் உடனே போடும். இப்போது இங்கே பாருங்கள் மாணவர்களே, 40 புள்ளியை பெற்றவர் பாஸ், 40க்கு குறைவாக பெற்றவர்கள் ஃபெயில் என நான் இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இப்போது நீங்கள் சில மாணவர்கள் விடுகின்ற பிழை வழுக்களையும் நான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த சமனை எடுத்து விடுவோம். சில பேர் இவ்வாறு டைப் பண்ணுவது உண்டு. இப்போது என்ன செய்யும் என்று சொன்னால் பாருங்கள் மாணவர்களே, இப்போது நாங்கள் இதனை பேஸ்ட் பண்ணினால், இதை நாங்கள் இது பண்ணினால், ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணினால் 40 ஃபெயில் என காட்டும். இது சரியா பிள்ளையா? பிழை. ஏன்? 40 மார்க்ஸ் பெற்றவன் பாஸ் என போடணும். அவை F2வை அடித்து greater = 40 என்று கொடுத்தால் 40 மார்க்ஸ் எடுத்தவர் என்னவாக கருதப்படுவார்? பாஸ் என கருதப்படுவார். இல்லை என்றால் ஃபெயில் என கருதப்படுவார். அநேகமான மாணவர்கள் ஈக்குவல் சைனை மறந்து விடுவார்கள். அதற்காகத்தான் இதனை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றேன். இப்போது இதனுடைய ஃபங்க்ஷனை பாருங்கள் மாணவர்களே, இதனுடைய ஃபார்முலாவை பாருங்கள். இஃப் பிரேக்கெட் ஸ்டார்ட் F2 > 40 இருந்தால் பாஸ், இல்லை என்றால் ஃபெயில். ஓகே, இப்போது நாங்கள் இதனை கற்றிருக்கின்றோம். நீங்கள் உங்களது பயிற்சியிலே செய்து பாருங்கள். இரண்டாவது பயிற்சி ஒன்றை செய்து காட்டுகிறேன். அதாவது அன்புள்ள மாணவர்களே, ஒரு கட்டளை ஒன்று கொடுக்கப்படுகிறது, ஒரு கமாண்ட்ஸ். 10,000 ரூபா அல்லது 5,000 ரூபா டிபாசிட் பண்ணியிருந்தால் 10% அதிகரிப்பும், 5,000 ரூபாய்க்கு குறைவாக டிபாசிட் பண்ணியிருந்தால் 5% அதிகரிப்பையும் கொடுத்து அதனுடைய பேலன்ஸை காண்க என்ற ஒரு கட்டளை வந்துகிறது. நல்லா கவனிங்கள் மாணவர்களே. இங்கே கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, டிபாசிட் அமௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. பேலன்ஸை காண்போம். நான் சொல்லுகின்ற கட்டளையை பாருங்கள், வினாவை பாருங்கள். 5,000 ரூபா டிபாசிட் பண்ணியவருக்கு 10% அதிகரிப்பை கொடுங்கள், இல்லை என்றால் 5% அதிகரிப்பை கொடுங்கள் என்பதுதான் கட்டளை. அப்போது நாங்கள் செய்து பார்ப்போம். அன்புள்ள மாணவர்களை, ஈக்குவல் சைன் இஃப் பிரேக்கெட் ஸ்டார்ட் C2, நல்லா கவனிங்கள் மாணவர்களே, greater = 5,000 இருந்தால் C2வை பெருக்கு 10% ப்ளஸ்
C2. ஏன் நாங்கள் ப்ளஸ் C2 கொடுக்குறோம்? இந்த பேலன்ஸையும் சேர்த்து போடு என்பதற்காக கொடுக்குறோம். இல்லை என்றால் கமா C2வை பெருக்கு 5 வீதத்தால் கூட்டு C2வை என்று கொடுக்கிறோம். நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே. இஃப் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் நாங்கள் பார்த்தது பாஸ் அல்லது ஃபெயில். இப்படி இல்லை என்றால் இதை செய். C2 ≥ 5000 இருந்தால் C2வை 10 வீதத்தை கண்டு C2வை கூட்டு, பேலன்ஸையும் கூட்டு. C2 அல்லது இல்லாவிட்டால் C2வை 5 வீதத்தை கண்டு C2வை கூட்டு. இப்போது பாருங்கள் மாணவர்களே, 5600 ரூபா டிபாசிட் பண்ணியவருக்கு தற்போதைய பேலன்ஸ் எவ்வளவு? 6160 ரூபா. இப்போது நாங்கள் ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் செய்வோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், வலது பக்கத்தில் உள்ள கீழ் மட்டத்தில் உள்ள ப்ளஸ் பாயிண்டை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் செய்யும்போது எல்லா பேருக்கும் பேலன்ஸை காண முடியும். இப்போது கவனிங்கள் மாணவர்களே, 5000 ரூபா டிபாசிட் பண்ணவருக்கு 10 வீத அதிகரிப்பு. ஆகவே அவருடைய பேலன்ஸ் எவ்வளவு? 5500 ரூபா. 1000 ரூபா டிபாசிட் பண்ணியவருக்கு 5 வீத அதிகரிப்பு. ஆகவே 1050 ரூபா பெற்றிருக்கிறார். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இங்கே கவனியுங்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட கமாண்ட்ஸ் 2 கட்டளை, அதாவது லாஜிக்கல் வைஸ் 5000 இருந்தால் அல்லது 5000க்கு மேலே இருந்தால் 10% ஆட் பண்ண வேண்டும் பேலன்ஸ். இல்லை என்றால் 5%ஐ நீங்கள் ஆட் பண்ணி பேலன்ஸை காண வேண்டும். இது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இந்த பயிற்சி 2ஐயும் செய்து எனக்கு ஃபோன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கமெண்ட் செய்யுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, உங்களால் முடியுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப்பையும் கொடுக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.